இது வந்து ஒரு ஃபைனல் இது கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது சிபிசிஐடி. பட் தமிழ்நாடு அளவில் இது வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக பட்டியல் சமூக மக்களிடையே ஒரு கொந்தளிப்பு உருவாக்கியிருக்கிறது. இந்த அரசு, திமுக அரசு தலித் விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்கிற பிரச்சாரம் வெகுவாக நடக்கிறது. எனவே இதில் தமிழ்நாடு அரசு என்கிற முறையிலே இதில் தலையிட வேண்டும். இதை குறித்து தீர விசாரிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அதற்கு இடம் இருந்தால் பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அரசு ஒரு விளக்கம் கொடுத்தது. இந்த விவகாரத்தை சர்ச்சையாக்க வேண்டாம், அரசியலாக்க வேண்டாம் சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது. அதையும் மீறி தனிநபர் ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ள ஒரு சமூக பதற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதை ஒரு ஆலோசனையாகவும் வேண்டுகோளாகவும் நாங்கள் வைத்திருக்கிறோமே தவிர தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் வெகுவாக போய்கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் இந்த கூட்டணியின் மீதான நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.